12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.7 5ஆம் கணக்கு பார்க்கலாம். ஆர் வெக்டார் சமம் i கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் 3k கேப் பிளஸ் டி பெருக்கல் 2i மைனஸ் ஜே பிளஸ் 4k என்ற கோட்டை உள்ளடக்கியதும் ஆர் வெக்டார் டாட் ஐ கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் k கேப் சமம் 8 என்ற தளத்திற்கு செங்குத்தானதுமான தளத்தின் துணையலகு வடிவ வெக்டார் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் அமைந்திருக்கக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாட்டிலிருந்து ஒரு புள்ளியும் ஒரு வெக்டாரும் தளத்தின் சமன்பாடானது செங்குத்து என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அதிலிருந்து என்ன எடுக்கலாம், ஒரு வெக்டாரும் எடுக்கலாம், அதை சி வெக்டார்னு குறிப்பிடலாம். ஒரு புள்ளி இரு வெக்டார் உடைய சமன்பாடுகள் அமைக்கலாம். முதல்ல துணையலகு வடிவ வெக்டார் சமன்பாடு எழுதிடலாம். தீர்வுல தேவையான தளத்தின் துணையலகு வெக்டர் சமன்பாடு எனும் பொழுது சமன்பாடானது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் எஸ்பி வெக்டார் பிளஸ் டிசி வெக்டார் பிளஸ் டிசி வெக்டார் ஆகும். எஸ் மற்றும் டி என்ற திசையிலிகள் பிலாங்ஸ் டு ஆர்னு கொடுக்கலாம். இதில் முதல் சமன்பாடு நேர்கோட்டின் சமன்பாடு ஆர் வெக்டார் ஐ மைனஸ் ஜே பிளஸ் 3k பிளஸ் டி பெருக்கல் 2i மைனஸ் ஜே பிளஸ் 4k. இதிலிருந்து ஏ என்ன பி என்னன்னு எழுதும் பொழுது ஏ வெக்டார் என்பது ஐ கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் 3k கேப். அடுத்து பி வெக்டார் என்பது 2i கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் 4k கேப். இதே போல் அடுத்த சமன்பாடு தளத்தின் சமன்பாடு எடுக்கலாம். தளத்தின் சமன்பாடானது ஆர் வெக்டார் டாட் ஐ பிளஸ் 2j பிளஸ் k சமம் 8. எனவே தளத்தின் சமன்பாட்டிலிருந்து சி வெக்டார் ஆனது ஐ பிளஸ் 2j பிளஸ் k வெக்டார் k கேப் ஆகும். ஆர் வெக்டாரின் மதிப்பு ஆர் வெக்டாரில் அதாவது சமன்பாட்டில் ஒவ்வொரு மதிப்புகளையும் பிரதியிடலாம். தேவையான சமன்பாடு ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டாரின் மதிப்பு ஐ மைனஸ் ஜே பிளஸ் 3k பிளஸ் எஸ் பெருக்கல் பி வெக்டாரின் மதிப்பு 2i மைனஸ் ஜே பிளஸ் 4k பிளஸ் டி பெருக்கல் சி வெக்டாரின் மதிப்பு ஐ பிளஸ் 2j பிளஸ் k கேப். எஸ் கமா டி பிலாங்ஸ் டு ஆர் ஆகும். இது துணையலகு வடிவ சமன்பாடு. அடுத்து கார்ட்டீசியன் சமன்பாடு. துணையலகு வடிவ சமன்பாடு கணக்கிட்டுட்டோம் அப்படின்னாவே கார்ட்டீசியன் வடிவம் தனியாக தான் போடணும். கார்ட்டீசியன் சமன்பாடானது ஒரு புள்ளி 2 வெக்டார்கள். கார்ட்டீசியன் சமன்பாடு அமைப்பதற்கான நிபந்தனை x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 2 வெக்டார்கள் b1 b2 b3 c1 c2 c3 c1 c2 c3 இவற்றின் மதிப்புகளை பிரதியிடலாம். அதுக்கு முன்னே என்னென்ன மதிப்புகள் x1 y1 z1 இன் மதிப்புகளை எழுதிடலாம். x1 y1 z1 என்பது மதிப்பெண்ண 1 மைனஸ் 1 3. இதே போல் b1 b2 b3 என்ற மதிப்பானது 2 மைனஸ் 1 4. c1 c2 c3 என்ற புள்ளியானது 1 2 1. அனைத்தையும் பிரதியிடும் பொழுது அணிக்கோவையானது x மைனஸ் x1 இன் மதிப்பானது 1, y மைனஸ் 1 இருக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் z மைனஸ் 3. 2 வெக்டார்கள் 2 மைனஸ் 1 4 1 2 1 1 2 1 சமம் 0. இதை சுருக்கலாம். சுருக்கும் பொழுது x மைனஸ் 1 சிற்றணிக்கோவை முதல் நிரை மற்றும் மூன்றாம் நிரல் கேன்சல் ஆகுமா? மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கும் பொழுது மைனஸ் 1 பெருக்கல் 1 மைனஸ் 1 2 பெருக்கல் 4 8 ப்ளஸ் 8க்கு மைனஸ் 8ன்னு கொடுக்கலாம். இரண்டாவது உறுப்புக்கு எப்பவுமே அணிக்கோவையில் குறிய மாற்றுவோம் மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1. முதல் நிரை மற்றும் இரண்டாவது நிரல் கேன்சல் ஆக போக 1 பெருக்கல் 2 2 ஒரு நாள் 4 ப்ளஸ் 4க்கு மைனஸ் 4. அடுத்த மதிப்பு பிளஸ் z மைனஸ் 3. z மைனஸ் 3 சிற்றணிக்கோவை முதல் நிரை மற்றும் மூன்றாம் நிரல் கேன்சல் ஆக போக 2 பெருக்கல் 2 4 1 பெருக்கல் மைனஸ் 1 மைனஸ் 1க்கு ப்ளஸ் 1ன்னு கொடுக்கலாம் ஈக்குவல் டு 0. x மைனஸ் 1 பெருக்கல் 1 டைம் கூட்டும் பொழுது 9 மதிப்பு மைனஸ் 9 மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 பெருக்கல் 2 மைனஸ் 4 மதிப்பு மைனஸ் 2 பிளஸ் z மைனஸ் 3 பெருக்கல் 4 பிளஸ் 1 மதிப்பு 5 சமம் 0. மதிப்புகளை பெருக்கும் பொழுது மைனஸ் 9x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 பெருக்கல் y 2y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 பெருக்கல் 2 2 ப்ளஸ் 5z மைனஸ் 15 சமம் 0 ஆகும். மைனஸ் 9x ப்ளஸ் 2y
ப்ளஸ் 5z 9 ப்ளஸ் 2 எனும் பொழுது 11 15 11 போக 4 -4 சமம் 0. அனைத்து உறுப்புகளையும் ஒரு மைனஸால் பெருக்கிட்டோம் அப்படின்னா சமன்பாடானது 9x + 2y -9x + 9x ஆகும். ப்ளஸ் 2yக்கு -2y ப்ளஸ் 5zக்கு -5z -4 + 4 ஆகிடும். எனவே தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு 9x - 2y - 5z + 4 = 0 ஆகும். தேங்க்யூ.